ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் இந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் சார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக வந்து அனுபமா பரமேஸ்வரி மேம் தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இன்னொரு ஹீரோயினும் அவங்க இருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்வந்த் மாரிமுத்து சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வந்து ஏஜஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் டேஸில் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு நம்ம ஹீரோ சார். அவர் வந்து லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட வந்து கடைசியாக கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணு வந்து எனக்கு நல்ல பையனெல்லாம் பிடிக்காது, எனக்கு கெட்டவனாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கை காட்டிடுது. அதனால காண்டான நம்ம ஹீரோ சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் நான் நல்லவனாக இருந்தால் எந்த பொண்ணுக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி கெட்டவனா மாறுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் அப்படின்னு மாறுறாரு. மாறினதுக்கப்புறம் காலேஜில் போய் பயங்கரமாக அட்டோலியெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். அப்போவும் அவருக்கு ஒரு லவ்வும் செட் ஆகும். டிராகன் அப்படின்ற பேரில் பயங்கரமாக மாஸ் காட்டின்னு இருப்பார். 48 அரியர் வந்து வச்சுட்டு வெளில வந்துடுவார். எக்ஸாம்லாம் எழுதி அப்படியும் 48 அரியர் தான் வெளில வந்துடுவார். வெளில வந்ததுக்கப்புறமா வந்து சொசைட்டியை பேஸ் பண்ணுவார். அப்பவும் வேலைக்கு போக மாட்டார். ஃப்ரெண்ட்ஸை வச்சு சமாளித்து எப்படியோ அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருப்பார். அப்போது அனுபமா மேமோட இவர் லவ் பண்ணிகிட்ருப்பார் இல்லைங்களா. அப்போ வந்து அனுபமா மேம் நீ ஒரு ஃபெயிலியர்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து காண்டாகி குடிச்சு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கோம் லைஃப் அவருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஓகே ஒரு டாக்டர் மேம் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதனால கடுப்பான பையபுள்ள நான் சக்ஸஸ் ஆகுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஒரு சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்து பயங்கரமாக டெவலப் போயிட்டாரு. அப்போது அவர் காலேஜ் பிரின்சிபலை வந்து மறுபடியும் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறமா இவன் டிகிரியே முடிக்கலையே, இவன் எப்படி லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ ஃபேக் டிகிரி வச்சு தானே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு செக் வச்சுறாரு. நீ மறுபடியும் வந்து காலேஜில் படித்து அந்த 48 அரியரை கிளியர் பண்ண உனக்கு 3 மாதம் டைம் தரேன், அப்போ தான் நான் இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவருக்கு வந்து ஒரு பொண்ணு கூட கல்யாணம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதனால ஸ்ட்ரகிளான நம்ம ஹீரோ சார் என்ன பண்ணுவார்னா, ஓகே வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் காலேஜுக்கு வருவார். காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் டிராகன்னா இவர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு குட்டி டிராகன் ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து அவர் பண்ணுற அட்டூழியங்கள், இவர் வந்து காலேஜுக்கு வருவார்ல, காலேஜுக்கு வந்து இவர் ஃபேஸ் பண்ணுற விஷயம், அந்த 48 அரியரை கிளியர் பண்ணி இவர் லைஃப்பில் செட்டில் ஆனாரா, என்ன ஆனார், அப்படி என்னதான்ப்பா நடந்தது அப்படின்ற எல்லா கேள்விக்கான பதில் தான் இந்த டிராகன் அப்படின்ற ஒரு படம். லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் வந்து ஒருத்தர் பொண்ணு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அப்போது ஒரு ஹீரோயினை காட்டுவாங்க. அது பாருங்கள், அது செம்ம ட்விஸ்ட், அது நல்லாயிருக்கும். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் அங்கே இங்கே போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக காலேஜ் சீன் லவ் சீன் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாப் பொறுத்தவரை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் நடித்த பிரதீப் ரங்கநாதன் சார் ஹீரோ சார் செம்மையாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீன்லேயும் வந்து அவர் ரசிக்கிற மாதிரியே இருந்தது, நல்லா நடிச்சிருந்தார். ரெண்டாவதாக ஒரு ஹீரோயின், அதாவது அனுபமா பரமேஸ்வரி மேம், இவங்களோட கேரக்டரும் நல்லா இருந்தது. அவங்களும் வந்து நீட்டாக அவங்களுக்கு கொடுத்த ரோலை பண்ணியிருந்தாங்க. மூணாவதாக ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கும் அவங்க கொடுத்த ரோலை வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாரை விட முக்கியமாக இன்னொருத்தர் இருக்கார், அவர் தான் மிஸ்கின் சார். அவர் தான் இந்த படத்தில் ஒரு வில்லன் மாதிரியும் இல்லை, ஹீரோ மாதிரி இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்து பயங்கரமாக படத்தை ட்விஸ்ட் கொடுத்து இன்னொரு டைரெக்ஷனில் கூப்பிட்டு போகிறதே இவர் தான். இவரோட கேரக்டரும் செம்மையாக இருந்தது. அப்புறம் ஜிவிஎம் சார் இந்த படத்தில் டான்ஸ்லாம் ஆடியிருக்காரு, அதுவும் செம்மையாக இருந்தது. ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங்கில் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பையன் அவன் லைஃப்பில் சக்ஸஸ் ஆனானா ஃபெயிலியர் ஆனானா, சக்ஸஸ் ஆனால் எப்படி இருப்பான், ஃபெயிலியர் ஆனாலோ இல்லை அவன் ஏதோ ஸ்ட்ரகிளில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் எப்படி இருப்பான் அப்படின்றத காட்டுறது தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்தவரையும் நீங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக ஒரு பையனோட லைஃப்பை எப்படி இருக்குமோ அவன் படுற கஷ்டங்களை அப்படியே காட்டுவாங்க. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஜாலியாக போய் ஒரு என்டர்டெய்னராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் வந்து உங்களுக்கான படம் தான். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிலம்பரசன் சார் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டு பிளாக் பஸ்டர் அப்படின்னு ட்விட்டரில் போஸ்டே போட்டார். ஸோ அந்தளவுக்கு இந்த படம் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.